பிரண்டை இதோடைய மருத்துவ குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் பசி இல்லாம சாப்பிடாம மந்தமாவே இருக்கும். அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கும் இந்த கொழுந்தான பிரண்டைகளை எடுத்து இந்த நாரை உரிச்சு சட்னி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. வயிற்று பசி எடுக்கக்கூடிய தன்மை உடையது. பிரண்டை சட்னிங்கிறது ஒரு மருத்துவ சட்னின்னு கூட சொல்லலாம். பிரண்டையில அந்த அளவுக்கு நிறைய கால்சியம் இருக்கு, எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. அதுக்கு பேரே சித்த மருத்துவ உலகத்தில் அதனுடைய பேரே பாத்தீங்கன்னா வஜ்ரவல்லி அப்படிமா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கள். அப்படி நம்ம உடல் நலத்திற்கு செல்வத்தை அள்ளி தருவது இந்த பிரண்டை செடிங்க. இந்த பிரண்டையில பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து நிறையவே இருக்கு. அதனால மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி உள்ளவங்க ரெகுலரா பிரண்டை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே நல்லதுங்க. எலும்புகளுக்கு நல்ல வலு சேர்க்கக்கூடியது இந்த பிரண்டை. இந்த பிரண்டையை கிட்டத்தட்ட மருந்தாகவே சில பேர் எடுத்துக்கிறாங்க. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது, அஜீரண கோளாறு, வயிறு உப்புசம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யும். நல்ல பசியை தூண்டக்கூடியது. இதுல அதிக நார்ச்சத்து இருக்கறனால மலச்சிக்கலை போக்கும். அதே மாதிரி மூல நோய் உள்ளவங்க இதை சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது. உங்களுக்கு மூல நோய் குணமாகும். இதை சாப்பிட்றதுனால எலும்பு சம்பந்தமான எந்த நோயுமே வராது. எலும்புகளுக்கு நல்ல உறுதித்தன்மையும் வலுவும் கொடுக்கக்கூடியது இந்த பிரண்டைங்க. மூட்டு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராது. இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால எலும்புகள் வலுவாகிறது. நோய் எதிர்ப்பு சக்தி கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்க மூட்டுல தேய்மானம் ஆயிடுச்சு, மூட்டுல வீக்கம் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணியும் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியது இந்த பிரண்டையை தான். பிரண்டையை எடுத்து நல்ல துவையல் பண்ணி டெய்லி நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இதில் இருக்கிற விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம் மற்றும் ஃபைபர்ஸ், ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய மூட்டில் இருக்கிற கொலஜனை உற்பத்தி பண்ணி போனுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுனால உங்கள் மூட்டு வலி பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக இருக்கும்னு நிறைய சயின்டிஃபிக் எவிடன்ஸ் சொல்கிறாங்க. அல்சருக்கு மிகச்சிறப்பு பிரண்டை. இது பெரண்டான்னு சொல்லுவாங்க. இந்த பெரண்டை அதாவது சயின்ஸே ஆடி போயிருக்கிற ஒரு விஷயம் இந்த பெரண்டையோடைய ஹீலிங் குவாலிட்டிஸ் ஃபார் முட்டி வலி. நான் பர்சனலாக எனக்கு முட்டி வலி பயங்கர ஜாஸ்தி இருந்தது வெயிட்னால. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மாதத்தில் ஒரு 6 வாட்டியோ 7 வாட்டியோ பெரண்டை சட்னி பண்ணி வச்சுட்டு 2 வாட்டி தான் பண்ணாங்க. 10 நாள் வச்சுருந்தேன் நான் ஃப்ரிட்ஜில். ஒன்றா சாதத்து கூட இல்லை தோசை இட்லி கூட ஒரு சட்னி மாதிரி இந்த பாவச்சு கஞ்சி காத்தால செய்வோம் தெரியுமா, வெறும் கஞ்சியில் இதை மிக்ஸ் பண்ணிட்டு குடிச்சிருக்கேன். நம்ப மாட்டீங்க, ஒரு 7-8 வாட்டி சாப்பிட்ருப்பாங்க இந்த ஒரு மாதத்தில். சுத்தமாக போயிடுச்சு, ஜீரோ. ஏன்னா கார்லேருந்து வண்டியிலேருந்து காலை இறக்க முடியாது, அவ்வளோ வலி வரைக்கும் நொண்டினே இருப்பேன். இப்போ சுத்தமாக இந்த கால் தான் கம்ப்ளீட்லி ரெடி. ஒரு மாத்திரை சாப்பிடல. என்ன வியாதி வந்த பிறகு நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போவே எனக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருந்தது. கால் வலி வந்தோடனே சாப்பிட ஆரம்பித்தேன், அவ்வளோ எஃபெக்ட் இருந்தது. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு பழகுங்க. பசங்கள்லேருந்து எல்லாரும் பழகுங்க, அவங்க லைஃப்லாம் உங்களை பிளஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மருத்துவ குணம் இருக்கிற ஒரு விஷயம் பிரண்டை. பிரண்டை சட்னிங்கிறது ஒரு மருத்துவ சட்னின்னு கூட சொல்லலாம். பிரண்டையில அந்த அளவுக்கு நிறைய கால்சியம் இருக்கு, எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது. அதுக்கு பேரே சித்த மருத்துவ உலகத்தில் அதனுடைய பேரே பாத்தீங்கன்னா வஜ்ரவல்லி அப்படிமாங்க. உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கொடி. பிரண்டை கொடியை நம்ம நல்லா அதனுடைய கணுக்களை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் வதக்கி கொஞ்சம் புளி கொஞ்சம் காரம் சேர்த்து சட்னியா அரைச்சு கொடுத்தோம்னா அந்த பிரண்டை துவையல் இட்லிக்கும் தொட்டுக்கலாம், மோர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். அது உடலுக்கு மிக உறுதி தரக்கூடியது.